Hello viewers, I am Meenal here. இன்னைக்கு நம்ம 10th standard சமச்சீர் mathematics reader chapter 1 relations and functionsல exercise 1.2 fourth sum பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Fourth sum represent each of the given relation by இங்க ரெண்டு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. So first relation என்னன்னு பார்க்கலாம். x, y ordered pairல எழுதணும் such that x is equal to 2y. இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டர்ட் பேர் எக்ஸ் கமா ஒய் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுத போறோம். எக்ஸோட வேல்யூஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5, ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் பிக் பண்ணி எழுதிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் ஆர்டர்ட் பேர்ல எழுதிட்டு சச் தட் நம்ம எக்ஸோட வேல்யூஸ் போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஆர்டர்ட் பேர் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஒய் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸையும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த டூவை மட்டும் இன்டூ டூவா இருக்கிறது ஆப்போசிட் சைட் போச்சு அப்படின்னா டிவைடட் பை டூவா மாறும். ஒய் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கலாம், எக்ஸையும் அப்படியே வச்சுக்கலாம். 2 இன்டூ 2 இருக்கு, ஆப்போசிட் சைட் போகும் போது டிவைடட் பை 2. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாத்திருக்கோம்? y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. எதுக்காகனா ஆர்டர்ட் பேர் எழுதும் போது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் இங்க எழுதிக்கலாம். இப்ப எக்ஸோட வேல்யூ நம்ம ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம்ல, செகண்ட் கிராஃப்ல, தேர்டு வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். when x is equal to x தான் நம்ம எடுக்கணும். when x is equal to 2 என்ன ஈக்குவேஷன்ல y equal to x by 2ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப y is equal to xக்கு பதிலா 2 by 2. 2 டேபிள்ல 2 வந்து 1 டைம்ஸ் வரும். ஸோ is equal to 1. நெக்ஸ்ட் x is equal to 3, y is equal to xக்கு பதிலா 3 by 2. 2 டேபிள்ல 3 போகாது. ஸோ நம்ம ஃப்ராக்ஷனை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் when x is equal to 4, y is equal to xக்கு பதிலாக 4 by 2. நெக்ஸ்ட் 2 டேபிளில் 4 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ is equal to 2. லாஸ்ட் என்ன இருக்கு? xல 5 இருக்கு. when x is equal to 5, y is equal to xக்கு பதிலாக 5. ஸோ 5 by 2. 2 டேபிளில் 5 போகாது. ஸோ நம்ம அப்படியே விட்டுடலாம் ஃப்ராக்ஷனா. இப்போ நம்ம ரிலேஷனாக எழுத போகிறோம். எக்ஸ் கமா ஒய்யா தான் எழுத போறோம். எக்ஸ்ல என்ன இருக்கு? 2. 2 போடும் போது ஒய்யோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 1. அப்போ ஓப்பன் ஃப்ளவர் பிராக்கெட் 2 கமா 1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர். செகண்ட் 3 கமா 3 by 2. தேர்ட் ஆர்டர் பேர் 4 கமா 2. லாஸ்ட் ஆர்டர் பேர் என்ன இருக்கு? 5 கமா 5 by 2. இதுக்கப்புறம் எக்ஸ்க்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ ஃப்ளவர் பிராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 2 3 4 5ன்றது எக்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஒய்ல எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஒய்ல 1 இருக்கு, 3 by 2 இருக்கா? கிடையாது. அப்ப இது வந்து ரிலேஷனுக்குள்ள வராது, நம்ம மேப்பிங் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 2 இருக்கா? 2 இருக்கு. நெக்ஸ்ட் 5 by 2 இருக்கா? ஃப்ராக்ஷன் பார்ட்டே கிடையாது. அப்ப நம்மளோட ரிலேஷன் என்ன வரும் அப்படின்னா r is equal to 2, 1, 4, 2. ஏன்னா 3 by 2, 5 by 2ன்றது yன்ற எலிமெண்ட் செட்ல கிடையாது. yன்ற செட்ல 3 by 2வும் 5 by 2ன்ற எலிமெண்ட் கிடையாது. அப்ப ரிலேஷன் நம்ம எப்படி எழுதிருக்கோம்? 2, 1, 4, 2. நீங்க இப்படியே விடலாம். இப்ப இந்த கிடைச்சிருக்கிற ரிலேஷன், இந்த ரிலேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஆரோ டயக்ராம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ வந்திருக்க ரிலேஷனை நம்ம எப்படி ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க செட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி எழுதிக்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. y belongs to 1, 2, 3, 4. அப்ப arrow diagramல first set நம்ம x draw பண்ணுவோம். x குள்ள இருக்கிற elements 2, 3, 4, 5. next second set y draw பண்ணுவோம். y குள்ள இருக்கிற elements 1, 2, 3, 4. இப்ப நம்ம ரிலேஷனுக்கு வரலாம். ரிலேஷன்ல first ordered pair என்ன வந்திருக்கு? 2, 1. அப்ப xன்றது 2, yன்றது 1. so 2 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு. so நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், மேப்பிங் பண்ணிக்கலாம். next 3, 3 by 2. 3 இருக்கு, பட் yல 3 by 2 கிடையாது. ஸோ 3, 3 by 2வை மேப்பிங் பண்ண முடியல. நெக்ஸ்ட் 4, 2.
xல 4 இருக்கு, yல 2 இருக்கு. ஸோ ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5,5/2. xல 5 இருக்கு, yல 5/2 கிடையாது. அப்ப 5,5/2 ரிலேட் பண்ண முடியல. அப்ப வந்திருக்க ரிலேஷன்ல 2,1ஐயும் 4,2 மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியுது. ஸோ இந்த சென்டென்ஸ்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 is related to 1 and 4 is related to 2. Next 3 is not related to 3/2 and 5 is not related to 5/2. எதனால அப்படின்னா 3/2வும் 5/2வும் செகண்ட் செட் yல கிடையாது. Here 3/2, 5/2 does not belongs to y. So sentence எழுதும் போது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணணும் வந்திருக்க ரிலேஷனை. ஸோ கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இங்க வந்து செக் பண்ணீங்கன்னா 2, 1, 3, 4, 2, 5 தான் இருக்கு. அப்ப எக்ஸையும் ஒய்யையும் 1 சென்டிமீட்டரை நம்ம 1 யூனிட்டா எடுத்துக்கலாம். அப்ப இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் 0, 1, 2, 3, 4, 5, 6 எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஒய் சைடும் 1, 2, 3, 4, 5, 6ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மறக்காம இங்க ஸ்கேல் எழுதணும். ஸோ ஸ்கேல் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு எடுத்திருக்கோம் 1 யூனிட். அதே போல y ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கோம். இப்ப ரிலேஷனை நம்ம கிராஃப்ல எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன வந்திருக்கு 2,1. 2 அப்படின்றது x, 1ன்றது y. அப்ப xல 2 எங்க இருக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கு. அப்ப இந்த லைன்ல தான் நீங்க மூவ் பண்ணணும். அடுத்தது y வந்து 1. y1 அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அந்த ஆர்டர் பேரை எழுதிக்கலாம் 2,1. x2 இங்க இருக்கு, yல 1 இங்க இருக்கு, இதுதான் y1. ஸோ 2,1 மார்க் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்கு ஆர்டர் பேரு 3,3/2. நம்ம பிளாட் பண்ண முடியாது ஏன்னா xல 3 இருக்கு பட் yல 3/2 கிடையாது. நெக்ஸ்ட் 4,2. xல 4 இங்க இருக்கு, yல 2 எங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு 4,2 அந்த ஆர்டர் பேரையும் நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் 5,5/2. 5 இங்க இருக்கு பட் எக்ஸ்ல 5/2ன்ற எலிமெண்ட் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த 5,5/2 நம்ம பிளாட் பண்ண முடியாது. அப்ப கிராஃப்லயும் எந்த ஆர்டர் பேர்ஸை நம்ம பிளாட் பண்ணிருக்கோம் 2,1 and 4,2ன்றது தான் நம்ம பிளாட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a set of roster form wherever possible. ஸோ ஆரோ டயக்ராம்லயோ கிராஃப்லயோ செக் பண்ணதுல 2,1, 4,2 மட்டும் தான் மேப்பிங் பண்ண முடியுது, பிளாட் பண்ண முடியுது. ஸோ அப்ப r is equal to 2,1 and then 4,2 இதை மட்டும் தான் நம்ம எழுத போறோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மும் நம்ம முடிச்சிட்டோம். ஃபோர்த்தில் செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, y such that y equal to x plus 3, x, y are natural numbers less than 10. ஸோ ஆர்டர்ட் பேரில் நம்ம ரிலேஷன் எழுத போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் பிக் பண்ணி எழுதிக்கலாம். r is equal to x, y such that y equal to x plus 3. இந்த சம்ல y equal to தான் இருக்கு. ஸோ நம்ம எதையும் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண வேணாம், as it is அப்படியே நம்ம எழுதிக்கலாம். x, y are natural numbers less than 10. இப்போ x, y நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் எதுல இருந்து வரும்னா 1ல இருந்து வரும். 1, 2, 3, 4, 5, 6. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க less than 10. அப்ப less than 10னா 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் எழுத போறோம். xக்கும் yக்கும் சேம் செட் தான் வரப்போகுது. அப்ப x is equal to 1, 2, 3, till 9 வரைக்கும் எழுதிக்கலாம். சிமிலர்லி yயும் என்ன கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10. அப்ப y equal to 1, 2, till 10 less than 10 அப்படின்றதால 10க்கு பிஃபோர் நம்பர் முன்னாடி நம்பர் 9 வரைக்கும் எழுதிக்கலாம். x, y அப்படின்றது என்ன செட்டுன்னு இப்போ எழுதிட்டோம். இப்போ ஆர்டர்ட் பேர் எழுதணும். ஸோ ஆர்டர்ட் பேர் எழுதணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கொடுத்துருக்க இந்த y equal to x plus 3ன்ற ஈக்குவேஷன்ல y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர்ட் பேர் ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப given y equal to x plus 3, next when x is equal to 1, first value 1 நம்ம substitute பண்ண போறோம். அப்ப y is equal to x க்கு பதிலா 1 plus 3.
1 plus 3 என்ன வரும் 4. Next xல என்ன வேல்யூ இருக்கு 2. When x is equal to 2, y is equal to x க்கு பதிலா 2 plus 3 5. When x is equal to third number 3 இருக்கு, so y is equal to 3 plus 3 is equal to 6. Next x is equal to 4, y is equal to 4 plus 3. x என்ற இடத்துல 4 போட்டுட்டு 4 plus 3 equal to 7. Next x is equal to 5, y is equal to இங்க x என்ற இடத்துல 5 போடணும். So 5 plus 3 is equal to 8. When x is equal to 6, y is equal to 6 plus 3. So is equal to 9. Last என்ன இருக்கு 7, 8, 9 இருக்கு. அதையும் நம்ம find out பண்ணணும். When x is equal to 7, y equal to 7 plus 3. 7 plus 3, 10. Next, when x is equal to 8, y is equal to 8 plus 3 equal to 11. Last number என்ன இருக்கு xல 9 இருக்கு. அப்ப when x is equal to 9, y equal to 9 plus 3. 9 plus 3 என்னது 12. அடுத்தது 9க்கு அப்புறம் இங்க எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிலேஷன் எழுதணும். ஸோ r is equal to எப்படி எழுத போறோம்னா r equal to ordered pairல எழுதணும். ஸோ ஓப்பன் ஃப்ளவர் bracket x 1 இருக்கும் போது y 4 இருக்கு. அப்போ 1, 4. நெக்ஸ்ட் 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10. நெக்ஸ்ட் 8, 11, 9, 12. பட் ஆனா நம்ம 6, 9ஓட ஏன் ஸ்டாப் பண்ணிருக்கோம் அப்படின்னா y என்ற இடத்துல 10, 11, 12ன்ற எலிமெண்ட்ஸ் கிடையாது. yல 9ஓட ஃபினிஷ் ஆயிடுது, முடிஞ்சிருது. அப்ப 10, 11, 12 வராததால லாஸ்ட் 7, 10, 8, 11, 9, 12ன்ற ஆர்டர்ட் பேர் எழுதக்கூடாது. அப்ப 6, 9ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ ரிலேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஆர்டர்ட் பேர்ல. இந்த ரிலேஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ ஆரோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த செட்ஸ் எழுதிக்கலாம். x is equal to 1லேருந்து 9 வரைக்கும், y is equal to 1லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செட் நம்ம x வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்குள்ள எலிமெண்ட்ஸ் என்ன வரும் 1, 2, 3, 4 till 9 வரைக்கும் வரும். அதே போல செகண்ட் செட் வந்து yல என்ன எலிமெண்ட்ஸ் வரும் 1, 2, 3 till 9 வரைக்கும் எழுதணும். இப்ப எப்படி நம்ம ரிலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா ரிலேஷன், அதை வச்சுதான் ரிலேட் பண்ண போறோம். 1க்கு என்ன வந்திருக்கு 4, x 1 இருக்கும் போது y-யோட வேல்யூ 4. அப்போ 1ல இருந்து 4க்கு மேப்பிங் பண்றோம். நெக்ஸ்ட் 2, 5, 2ல இருந்து 5க்கு மேப்பிங். 3, 6 அப்போ 3ல இருந்து 6க்கு. நெக்ஸ்ட் 4, 7, 4ல இருந்து 7க்கு மேப்பிங். நெக்ஸ்ட் 5, 8, 5ல இருந்து 8க்கு மேப்பிங் பண்றோம். நெக்ஸ்ட் 6, 9, 6ல இருந்து 9க்கு மேப்பிங் பண்றோம். ஸோ வந்திருக்க ரிலேஷனை ஆரோ டயக்ராம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். கிராஃப் ஷீட்ல எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை 0ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 தான் இருக்கு. அதே போல ஒய்ல 4, 5, 6, 7, 9, 8 இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப யூனிட்ஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்லயும் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் தான், ஒய்லையும் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் தான் எடுக்க போறோம். அப்போ 1 யூனிட்னா கண்டினியூஸ் நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6. இங்க ஒய்ல 9 வரைக்கும் வரதால 9 வரைக்கும் கண்டினியூஸா எழுதிக்கலாம். 1, 2, 3, 4 till 9 வரைக்கும் எழுதியாச்சு. அது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன இருக்கு 1, 4. அப்ப 1, 4னா x1 y வந்து 4. அப்ப x1 இங்க இருக்கு, yல 4. அப்ப இந்த ஏ லைன்ல தான் நம்ம போகணும். y4 இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அந்த ஆர்டர் பேரை அப்படியே எழுதிடலாம் 1, 4. நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன இருக்கு 2, 5. அப்ப இந்த 2 இங்க இருக்கு 2, 5 அப்படின்னா இதே லைன்லயே y வந்து எங்க 5 வருதோ அந்த இடத்துல ஒரு டாட்டை பிளேஸ் பண்ணிட்டு ஆர்டர் பேரை எழுதிடலாம் 2, 5. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3, 6. அப்ப எக்ஸ்ன்றது 3ன்ற லைன்லயே மூவ் பண்ணிட்டு yல எங்க 6 வருதோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு 3, 6. நெக்ஸ்ட் 4, 7. எக்ஸ் வந்து 4. அப்ப 4ன்ற லைன்லயே மூவ் பண்ணிட்டு
எக்ஸ் வந்து 4 ஒய் வந்து 7 அப்போ 7ன்றது இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ இங்கே ஒரு டாட் வச்சுட்டு 4, 7. நெக்ஸ்ட் 5, 8 எக்ஸ்ன்றது 5 அப்போ இந்த லைன்லேயே அப்படியே 5ன்ற லைன்லேயே மூவ் பண்ணலாம். y8 எங்கே வருது இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ இங்கே ஒரு டாட் வச்சுட்டு 5, 8. நெக்ஸ்ட் 6, 9 அப்போ எக்ஸ்ன்றது 6 9 ஒய் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணிட்டு 6, 9 அப்படின்னு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஆர்டர் பேர் இல்லை. ஸோ வந்திருக்க ஆர்டர் பேரை நம்ம இங்கே கிராஃபில் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா a set of roster form wherever possible. ரோஸ்டர் ஃபார்ம் ஆரோ டயக்ராம்லையும் கிராஃப்லையும் என்ன பாயிண்ட்ஸ் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சுதோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத போறோம். அந்த ஆர்டர்ட் பேரை தான் நம்ம எழுத போறோம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு சேம் இங்க என்ன வந்திருக்கோ அதை ஜஸ்ட் அப்படியே பிக் பண்ணி எழுத போறோம். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஸோ ரோஸ்டர் ஃபார்மும் இங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு.